ஹலோ, இன்னைக்கு நம்ம வந்து பார்க்க போறது ஸ்கொயர் நேம். டியர் பேரண்ட்ஸ், அதாவது இந்த கேம் வந்து ஸ்டார்டிங்ல இருந்து கத்துக்கிறப்ப பழக வேண்டியது ஸ்கொயர் நேம். நீங்க என்ன பண்ணுங்கன்னா உங்க குழந்தைகளை வந்து இந்த வீடியோவை நல்லா பார்க்க வைங்க. பார்க்க வச்ச பிறகு அவங்கள ஸ்கொயர் நேம் எழுத சொல்லுங்க. அவ்வளவுதான், சரிங்களா? நல்லா கவனிச்சுக்கோங்க. இதே மாதிரி நாங்க ஒரு குட்டியா ஒரு ஷீட் நாங்க வந்து கொடுப்போம். அதுல நீங்க என்ன பண்றீங்கன்னா ஸ்கொயர் நேம் எழுதணும். நல்லா பார்த்துக்கோங்க. ஸ்கொயர் நேம் என்னன்னு சொல்லி நீங்க ரெக்கார்ட் பண்ணணும். இந்த ஸ்கொயர் நேம் என்னன்னு சொல்லி நான் எடுத்துட்டு வரேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஆக்சுவலா இதுதான் அந்த ஸ்கொயர் நேம் ஷீட். நல்லா பார்த்துக்கோங்க. ஸ்கொயர் நேம் ஷீட் நல்லா பார்த்துக்கோங்க. இதுதான் அந்த ஸ்கொயர் நேம் ஷீட். நாங்க சொல்லிக் கொடுத்த பிறகு உங்க குழந்தைகளை வந்து என்ன பண்ணுங்கன்னா ஸ்கொயர் நேம் எழுத வைங்க, சரிங்களா? அது என்னன்னு நான் சொல்லிடுறேன். இதுதான் முதல் எக்ஸசைஸ். நல்லா கவனிச்சுக்கோங்க. இதுல வந்து ஸ்கொயர் நேம், அடுத்து பீஸ் பிளே, பான் கட், அடுத்து ஸ்கோர் ஷீட் ரீடிங். அவ்வளவுதான், 5 முடிச்சிட்டீங்கன்னா உங்க குழந்தைங்க வந்து இல்லீகல் இல்லாம ஆடுவாங்க. ஸ்கோர் ஷீட் எழுதி அழகா வந்து இல்லாம. இடையில சில ஸ்பெஷல் இருக்கும், அதையே நாங்க சொல்லி கொடுத்துருவோம். நல்லா கவனிச்சு பாருங்க. இப்ப வந்து ஸ்கொயர் நேம் முதல்ல போர்டு செட் பண்றது ரைட் ஹேண்ட் சைடு ஒயிட் கலர் இருக்கணும். நல்லா கவனிச்சுக்கோங்க. ரைட் ஹேண்ட் சைடு ஒயிட் கலர் இருக்க மாதிரி தான் போர்டே நீங்க வந்து வைக்கணும். அப்பதான் எல்லாமே கரெக்டா வரும். நல்லா பார்த்துக்கோங்க. இப்ப ஸ்கொயர் நேம் சொல்லிடுறேன். ஸ்கொயர் நேம் பாக்குறதுக்கு முன்னாடி என்னன்னா சில போர்ட்ல எழுதி வச்சிருப்பாங்க. அதாவது இந்த இடத்துக்கு பேர் ஏன்னு பேர், ஏ. அப்ப இதுக்கு பேர் பி, இது சி, இது டி, இ, எஃப், ஜி, ஹச். நல்லா கவனிச்சுக்கோங்க. இதுக்கு பேர் ஃபைல்ஸ்னு சொல்லுவோம். இப்ப இப்படி இருந்தா ரேங்க். இது ஃபர்ஸ்ட் ரேங்க், செகண்ட் ரேங்க், தேர்ட் ரேங்க், ஃபோர்த் ரேங்க், ஃபிஃப்த் ரேங்க், சிக்ஸ்த் ரேங்க், செவன்த் ரேங்க், எயித் ரேங்க். ஓகே, நல்லா கவனிச்சுக்கோங்க. இப்ப வந்து இந்த ஸ்கொயருக்கு பேர் A1. நல்லா கவனிச்சுக்கோங்க. A1 உங்க போர்டுல ஆல்ரெடி எழுதி இருந்துச்சுன்னா போர்டை கரெக்டா நீங்க வச்சிருங்க. போர்டுல எழுதவே இல்லைன்னு வச்சுக்கோங்க, எதுவுமே கிடையாது, அல்பபெட்டும் கிடையாது, நம்பரும் கிடையாதுன்னா ஒன்றும் நீங்க பார்க்காதீங்க. ரைட் ஹேண்ட் சைடு ஒயிட் கலர் இருக்க மாதிரி வச்சிருங்க. உங்க குழந்தைகளை உட்கார வைங்க. நான் நல்லா இந்த வீடியோவை நல்லா பார்க்க சொல்லுங்க. பார்த்த பிறகு ஒரு சின்ன ஷீட்டு ஏற்கனவே வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து கொடுத்துருக்கோம். அதுல நீங்க ஃபுல்லப் பண்ண சொல்லுங்க. இது எக்ஸசைஸ் நம்பர் 1. நல்லா கவனிச்சுக்கோங்க. ஸ்கொயர் நேம் A1, A2, A3, A4, A5, A6, A7, A8. அவ்வளவுதான். இப்ப இதை எடுத்துக்கிட்டீங்கன்னா B1, B2. நல்லா பார்த்துக்கோங்க. அப்படியே கொஞ்சம் நீங்க வந்து சொல்லுங்க பார்ப்போம். ப்ளீஸ் ஸ்டூடெண்ட்ஸ், இதுக்கு என்ன பேரு சொல்லுங்க? B1, B2. அப்ப என்ன பேரு? B3. என் கூடயே சொல்லுங்க. B4, B5, B6, B7, B8. அப்ப இந்த ஸ்கொயருக்கு என்ன பேரு ஆக்சுவலா? B1. இப்ப இது வந்து ஒரு சின்ன பான் இங்க இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த ஸ்கொயர், இந்த பான் எங்க உட்காந்துருக்குன்னா B1, B2, B3, B4, B5. சரிங்களா? பாத்துக்கோங்க. இப்ப இது என்னன்னு கேட்டீங்கன்னா C1, C2, C3, C4, C5, C6, C7, C8. முதல்ல என்ன பண்ணணும்னா நீங்க என்ன பண்ணணும், இப்ப நான் சொல்லி தரேன் இல்லையா, எனக்கு முன்னாடி நீங்க வந்து ஒரு போர்டு வச்சுக்கணும். போர்டு வச்சு உட்கார்ந்துக்கணும். சும்மா மட்டும் நீங்க பார்க்க கூடாது, ஸ்ட்ரெயிட்டா நீங்க வந்து பார்க்காதீங்க. போர்டை வச்சுக்கிட்டு நான் ஒரு தடவை சொன்ன பிறகு நீங்களும் சொல்லி சொல்லி பாருங்க. நல்லா கவனிச்சுக்கோங்க. நான் சொல்றப்பயே நீங்க உட்கார்றதுக்கு முன்னாடி உங்க முன்னாடி என்ன வச்சுக்கோங்க? போர்டு வச்சுக்கோங்க. போர்டு வச்சு நான் சொல்ல நீங்க சொல்லுங்க. நல்லா கவனிச்சுக்கோங்க. பேரண்ட்ஸ்க்கு இதை பத்தி அவேர்னஸ் கிடையாது. ஸோ எங்க கிளாஸ் வச்சுதான் நீங்க பண்ண முடியும். பார்த்துக்கோங்க. இது C1, C2, C3, C4, C5, C6, C7, C8.
D1, D2, D3, D4, D5, D6, D7, D8. நான் சொல்ல என் பின்னாடியே சொல்லிருங்க. E1, E2, E3, E4, E5, E6, E7, E8. F1, F2, F3, F4, F5, F6, F7, F8. கரெக்டுங்களா? G1, G2, G3, G4, G5, G6, G7, G8. இது H1, H2, H3, H4, H5, H6, H7, H8. அவ்வளவுதான். சரிங்களா? இனிமே என்ன பண்ணுங்க, நல்லா போர்டுல 2-3 தடவை சொன்ன பிறகு இந்த ஷீட் நாங்க நாங்க ஏற்கனவே கொடுத்துருப்போம். நல்லா கவனிச்சுக்கோங்க. சப்போஸ் எந்த ஸ்டூடெண்ட் இல்லாம வேற யாராவது ஸ்டூடெண்ட் இருந்தாங்கன்னா சும்மா நீங்க வாட்ச் பண்ணா போதும். எங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நாங்க என்ன பண்றோம், எங்ககிட்ட ட்ரைனிங் வர்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நாங்க என்ன தரோம்னா இந்த மாதிரி ஒரு சின்ன ஷீட் தரோம். சரிங்களா? இந்த ஷீட்டு நல்லா கவனிச்சு பார்த்துக்கணும். ஷீட்டு, இந்த ஷீட்ல அவங்க எழுதணும் A1, A2 எல்லாமே ஸ்மால் லெட்டர் தான். டோன்ட் யூஸ் எனி கேபிட்டல் லெட்டர். நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த வீடியோவை அடிக்கடி போட்டு காட்டுங்க. முக்கியமா யூகேஜி ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் கூட நான் சொல்றேன். திருப்பி நீங்க போட்டு காட்டிக்கிட்டே இருங்க. லேப்டாப் இருந்தா நல்லா இருக்கும். அதை விட பெட்டர் உங்களுக்கு ஸ்மார்ட் டிவி இருந்துச்சுன்னா என்ன பண்ணுங்க, இந்த வீடியோவை அதுல நீங்க என்ன பண்ணுங்க, கனெக்ட் பண்ணிக்கிட்டு இருங்க. அப்ப நல்லா இருக்கும். அவங்களும் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. நல்லா கவனிச்சுக்கோங்க. திருப்பி சொல்லணும். இப்ப நான் சொல்லி கொடுத்த ஸ்கொயர் நேம் எல்லாம் சொல்லணும். A1, A2 டெய்லி சொல்லணும். சொல்லிட்டு இப்ப நாங்க ஒர்க்கு கொடுத்துருந்தோம்னா இந்த ஒர்க்கை நீங்க பண்ணணும். சரிங்களா? இந்த ஒர்க்கை பண்ணணும். அப்ப எக்ஸசைஸ் நம்பர் ஃபர்ஸ்ட் ஓவர். இப்ப நம்ம எக்ஸசைஸ் நம்பர் 2 அடுத்து சொல்லி தர்றேன். அடுத்த வீடியோ நல்லா கவனிச்சுக்கோங்க. ஓகே, see you.